திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா விவசாய பெண்ணாக மாறி கிராமிய பாடல்களை பாடி நாத்து நட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திலகபாமா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார். இவர் புது வியூகங்களில் தொழிலாளர்கள், வியாபாரிகள், விவசாயிகளிடம் இணைந்து பணி செய்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். இந்த வகையில் ராஜாக்கப்பட்டி அருகே தம்பக்குளத்துப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் விவசாய நிலத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த பெண்களுடன் பணி செய்தார். அப்போது கிராமிய பாடல்களை பாடி நாற்று நட்டார். பொன்னா வேலைய வேணும், பூமி செழிக்க வேணும், பாடுங்க கூட பாடுங்க. பொன்னா வேலைய வேணும், இதைத் தொடர்ந்து மற்ற பகுதிகளுக்கும் சென்று திலகபாமா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ரம்ஜான் பண்டிகை நெருங்கும் நிலையில் மதுரை திருமங்கலத்தில் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகின. ரம்ஜான் பண்டிகைக்காக சந்தைகளில் ஆடுகள் குவிந்த நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக விற்பனை மந்தமாக இருந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சந்தையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த வியாபாரிகள், பொதுமக்களும் 6 கோடி ரூபாய்க்கு ஆடுகளை வாங்கி சென்றனர். ஆடுகள் 5,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரையில் விற்பனையாகின. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஆடுகளின் விலை 1,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் பறக்கும்படை சோதனைக்கு பயந்து பணத்தை எடுத்துச் செல்லும் நிலை உள்ளதாக கூறும் வியாபாரிகள் தங்களுக்கு சலுகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். பணம் சிக்கல் தான், டைட்டாக தான் வர வேண்டியது இருக்கு. அதில் இதில் ஒழிச்சு வச்சு 4 பேர் 3 பேர் அந்த பணத்தை பிரித்து செஞ்சு வர வேண்டியது இருக்கு. ஆமாயா, கொஞ்சம் பணம் கொண்டு போறதுக்கு எங்களுக்கு வியாபாரி தான் செலவு கிடைச்சா நல்லா பயமெல்லாம் போலாம்ல. இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி வாரச்சந்தையில் 10,000 ஆடுகள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டு 8 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்தது. எனினும் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு வர முடியாததால் வழக்கமாக 10 ஆடுகளை வாங்கும் வியாபாரிகள் ஓரிரு ஆடுகளை மட்டும் வாங்கி செல்கின்றனர். இதனால் விற்பனை சற்று மந்தமாக இருப்பதாக கூறப்படுகிறது.